Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா உங்களுடைய பத்திரம் தொலைந்து போனால் உடனே என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதாது, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் லேண்டோடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. உடனே நீங்க என்ன பண்ணனும்னா உங்க நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் எதுவோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ரேஸ் பண்ணணும். நீங்கள் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு சிஎஸ்ஆர் நம்பர் கொடுப்பாங்க. இந்த சிஎஸ்ஆர் நம்பர் எதற்காகனா நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை அவங்க ஏற்றுக்கொண்டதற்கான ஒரு அத்தாட்சியாக கருதப்படுது. நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்ட பிறகு ஒரு 3 to 4 days வரைக்கும் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் உங்களுடைய ரிலேட்டிவ் உங்கள் சர்க்கிளில் எங்கே வேணாலும் நீங்கள் தேடி பார்க்கலாம். அப்படி தேடி பார்த்து உங்களுக்கு கிடைக்கலன்ற பட்சத்தில் ஒரு 4 days கழித்து மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கல, ஸோ நீங்கள் எஃப்ஐஆர் வந்து போடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்டு தருவாங்க. அந்த எஃப்ஐஆர் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு பாப்புலர் நியூஸ் பேப்பரில் வந்துட்டு ஆட் கொடுக்கணும். உங்களுடைய லேண்டுடைய டாக்குமெண்ட்ஸுடைய எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்து உங்களுடைய ஆடை வந்து நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் கொடுக்கும்போது ஒரு பாப்புலர் நியூஸ் பேப்பரில் கொடுக்கணும். சிம்பிளான நிறைய பேர் ரீட் பண்ணாத ஒரு நியூஸ் பேப்பர்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது வந்து சென்றடையாது. ஸோ நீங்கள் கொடுக்கும்போதே ஒரு பாப்புலரான நியூஸ் பேப்பரில் கொடுத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட அது சென்றடையும். அப்படி நீங்கள் கொடுத்த அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் காப்பியும் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டோம். நீங்கள் நியூஸ் பேப்பரில் வந்துட்டு ஆடு கொடுத்தும் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கலன்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் மறுபடியும் போலீஸ்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்து பேப்பரில் ஆடு கொடுத்தோம், எங்களுக்கு வந்து கிடைக்கல, இந்த பேப்பர் ஆடுன்னு சொல்லிட்டு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்குறதுக்கான ப்ரொசீஜரை பற்றி லாங் வீடியோவாக ஆல்ரெடி நான் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்குறதுக்கான எல்லா ப்ரொசீஜர்ஸும் அந்த வீடியோவில் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் வந்து இந்த பேப்பர் ஆடு, அதுக்கப்புறம் வந்து எஃப்ஐஆர் காப்பி, அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்ஆர் நம்பர், இதை எல்லாமே வச்சுட்டு நோட்ரியில் வந்து ஒரு அட்வொகேட் இருப்பாங்களே, நோட்ரி பப்ளிக்கில் போயிட்டு அட்வொகேட் கிட்ட நீங்கள் ஒரு சைன் வாங்கணும். அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆகிடுச்சு, இங்கே வந்து நாங்கள் பப்ளிகேஷன் கொடுத்துருந்தோம், எஃப்ஐஆர் போட்டிருந்தோம், நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டை வச்சுருக்கோம், எங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆகிடுச்சு கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் அட்வொகேட் கிட்ட நோட்டீஸ் சைன் வாங்கியிருந்தீங்கன்னா அதையும் வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்கே இருக்குதோ அங்கே போயிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்டுடைய காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் வாங்கி அதையும் வச்சுக்கணும். இப்போ வந்துட்டு உங்கள் கையில் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், சிஎஸ்ஆர் காப்பி, எஃப்ஐஆர் காப்பி, நான் ட்ரேசபிள், அஃபிடாவிட் இது எல்லாமே உங்ககிட்ட இருந்தாலே உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரிஜினலாக கருதப்படும்.